பெரிய மழையெல்லாம் இல்ல. பட் ஆனா தூறல் போட்டுக்கிட்டே இருக்கு. இந்த செடிங்களுக்கு எல்லாமே தண்ணி ஊத்துற வேலை ரொம்ப ரொம்ப எனக்கு மிச்சமாயிடுச்சு. பட் செடிங்க மழை தண்ணி படுறனால ரொம்பவே ஃப்ரெஷ்ஷா இருக்கு. அமீரா குட்டியோட பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இன்னைக்கு மேகி தான் ரெடி பண்ணி குடுத்துருந்தேன். பாப்பா ஆசைப்பட்டு கேட்டதுனால தான் இன்னைக்கு ரெடி பண்ணி குடுத்தேன். ஸோ அடிக்கடியெல்லாம் நான் செஞ்சு கொடுக்க மாட்டேன். பாப்பாக்கு இப்போ 3 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிருக்கு. பட் இந்த மேகி வந்து ஒரு 2 டைம் இல்ல ஒரு 3 டைம்ஸ் தான் நான் குடுத்துருப்பேன். அதிகமா நான் குடுக்க மாட்டேன். ஸோ இன்னைக்கு விரும்பி கேட்டதுனால குடுத்தேன். ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டாங்க. எங்களுக்கு தோசை அதுக்கப்புறமா தக்காளி சட்னி தான் ரெடி பண்ணியிருந்தேன். ப்ளைனாக தான் தோசை ஊற்றலாம் அப்படின்னு சொல்லி நினச்சேன். அதுக்கப்புறமா தான் சரி ஓகே எக் தோசையாக ஊற்றிக்கலாமே அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிக்கிட்டேன். ஸோ நான் எப்போவுமே எக் தோசை எப்படி ஊற்றுவேன் அப்படின்னா மேலே எக்கு உடச்சி ஊற்றுனதுக்கப்புறமா அதுக்கப்புறமா சால்ட் அண்ட் பெப்பர் போட்டு எல்லாருமே இந்த மாதிரி தான் எக் தோசை ஊற்றுவீங்கன்னு நினைக்கிறேன். பட் நான் ஒரு டைம் ஹோட்டலில் சாப்பிடும்போது எக் தோசையில் வந்து மேலே சால்ட் அண்ட் பெப்பர் போடல. சால்ட் வந்து ரொம்ப கம்மியாக தெரிஞ்சிச்சு. ஸோ அதனால நான் அதுக்கப்புறம் வீட்டில் எப்போ தோசை சுட்டாலுமே லைட்டாக சால்ட் அண்ட் பெப்பர் போட்டுப்பேன். அது வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். ஒரு 11 o'clock பாப்பா ஸ்நாக்ஸ்க்கு மாதுளை வந்து கொடுத்துருந்தேன்.